தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனார் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு 11 ஆண்டுகள் மிக சிறப்பாக இயக்கப் பணியையும் மக்கள் பணியையும் மாற்றி 12ஆம் ஆண்டிலே நம்பிக்கையோடு காலெடுத்து வைக்கிறோம். எங்களது நம்பிக்கைக்கு மேலும் உரம் சேர்க்கும் வகையிலே பெருந்தலைவர் காமராஜருடைய வழியை பின்பற்றி அவரது சீடராக அவர்களது நேர்மை, எளிமை, தூய்மையை பின்பற்றிய தமிழகத்தினுடைய தலைவர், மூத்த தலைவர், காந்திய வழியிலே தன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற காந்திய மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஐயா தமிழருவி மணியன் அவர்கள். தமிழருவி மணியன் அவர்கள் காந்திய மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கி பின்பு காமராஜர் மக்கள் கட்சி என்ற பெயரிலே தன்னுடைய இயக்கத்தை தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களிலே, வட்டாரங்களிலே, நகரங்களிலே தன்னுடைய இயக்கத்தை மிக சிறப்பாக பெருந்தலைவர் காமராஜர் புகழ்பாடி காந்திய வழியிலே அந்த இயக்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள். ஐயா மணியன் அவர்கள் தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர், நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக செயல்படக்கூடிய தலைவர். அத்தகைய ஒரு நல்ல தலைவர், உயர்ந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் கொடியை பொறித்து மக்கள் பணியையும் இயக்கப் பணியையும் ஆற்றிக் கொண்டிருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலே தன்னுடைய காமராஜர் மக்கள் கட்சியை இயக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை 2 நாட்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஐயா தமிழருவி மணியன் அவர்களை நான் நேரடியாக சென்று சந்தித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொண்டேன். மேலும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு ஈரோடு மாநகரிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோடு ஐயா தமிழருவி மணியன் அவர்களது காமராஜர் மக்கள் கட்சி இணைப்பு விழா நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். இதுபோன்ற நிகழ்வுகள் தமிழகத்திற்கு அவசியம் தேவை. காரணம், தமிழகத்திலே மக்கள் நேர்மையான அரசியலை விரும்புகிறார்கள். நியாயமான அரசியல்வாதிகள் பொறுப்பிலே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த வகையிலே ஐயா தமிழருவி மணியனுடைய காமராஜர் மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியோடு இணைவது என்பது தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய இணைப்பு விழாவாக நடக்கும். தமிழகத்திற்கு வரும் காலம் நல்ல காலமாக இருக்க வேண்டும், வசந்த காலமாக இருக்க வேண்டும். நல்லவர்கள் துணை, வல்லவர்கள் துணை, நியாயமானவர்களுடைய துணை, ஊழலற்றவர்களுடைய துணை, வெளிப்படை தன்மையோடு செயல்படக்கூடியவருடைய துணை அனைவருக்கும் தேவை. இன்னும் சொல்ல போனால் அந்த தேவைதான் வெற்றி பெறுவதற்கான தேர்தல் வியூகம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மக்கள்
ஆரவாரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், இது போன்ற இணைப்புகளையும் நேர்மையான நியாயமான கட்சிகளுடைய செயல்பாட்டையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல், இதுபோன்ற கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையையும் அவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஒரு நல்லாட்சிக்கு, தூய்மையான ஆட்சிக்கு இதுபோன்ற கட்சிகள் கூட்டணியிலே அவசியம் என்பதை வாக்காளர்கள் விரும்புகிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு, ஐயா தமிழருவி மணியன் அவர்களுக்கு மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே என்னுடைய உளம் நிறைந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தமாக மூப்பனார் ஆரம்பித்து 11 ஆண்டுகள் முடிந்து 12வது ஆண்டினுடைய தொடக்க விழா. இந்த 12 ஆண்டுகள் இயக்கத்திற்கு மலர் படுக்கை அல்ல, முள் படுக்கை. அவைகளை தாண்டி இயக்கத்தினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்திலே ஏற்புடையது. அதே நேரத்திலே தொய்வில்லாமல் இயக்க பணியையும் மக்கள் பணியையும் செய்ய வேண்டும். அதுதான் பெருந்தலைவரும் மக்கள் தலைவரும் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்பதை நன்கு உணர்ந்து, வெற்றி தோல்விகளை தாண்டி அதை ஜனநாயகத்தில் முறையாக சரியாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கிற இயக்கத்துடைய பொறுப்பாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இயக்க தலைவர் என்ற முறையிலே கோடானு கோடி நன்றியை இந்த நேரத்திலே நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த இந்த 11 ஆண்டுகளிலே தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் 24 மணி நேரம் அல்லது 36 மணி நேரத்திற்குள் உடனுக்கு உடன் குரல் கொடுத்த கட்சியிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக சுகாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மீனவர் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, மகளிர் பிரச்சனை, அதேபோல உங்களுக்கு நெசவாளர்கள் பிரச்சனை, வியாபாரிகள் பிரச்சனை என்று தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு, தமிழகத்திலே மக்கள் மீது அரசு ஏற்றிய சுமை, இவைகளுக்கெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் உண்ணாவிரதமும் செய்த கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. அதற்கு எடுத்துக்காட்டு உங்களது பத்திரிகையும் செய்தியுமே என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்திலே ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பெரிய கட்சி, மிகப்பெரிய கட்சி என்று சொல்பவர்களுக்கு எந்த விதத்திலும் சளைக்காமல் மக்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்பதை நான் மீண்டும் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். அதற்கு சாட்சி உங்களுடைய தொலைக்காட்சியும் பத்திரிகையுமே. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் குரல் ஒலிக்கவில்லை என்று கூறினால் அதற்கு நான் பதில் கூற தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு உயிரோட்டமான இயக்கமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடரும், சிறக்கும், வளரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடர்ந்து ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த தின விழா பொதுக்கூட்டத்திலிருந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 4 மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திலும்
இயக்கத்தை 130 மாவட்டங்களை 4 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலங்களிலும் 8 கூட்டம் நடைபெறுகிறது. மாதத்திற்கு 4 மண்டலங்களிலே 4 கூட்டங்களிலே நான் கலந்து கொள்கிறேன். மீதமுள்ள 4 கூட்டங்கள் மண்டலங்களிலே உள்ள மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் மாதத்திற்கு ஒரு மண்டலத்திலே 8 கூட்டங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தேர்தலுடைய ஆயத்த பணியாக, வியூக பணியாக, இயக்கம் வெற்றி பெற, கூட்டணி வெற்றி பெற எங்களுடைய பணிகள் 4 மாதமாக தொடர்ந்து 32 கூட்டங்கள் இதுவரையிலே நடைபெற்றிருக்கிறது. அந்த 32 கூட்டங்களிலே மிக முக்கியமாக விவசாயம் சார்ந்த கூட்டம், மீனவர் சார்ந்த கூட்டம், துணை அமைப்பினுடைய கூட்டம், மாவட்டத்தினுடைய ரெவென்யூ மாவட்டத்தினுடைய கூட்டம், ஒவ்வொரு மண்டலத்திலும் அந்த மண்டலத்தில் உள்ள மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் மக்கள் பணிக்கு எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சென்ற வாரம் கூட கோவையிலே மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு தவறான சம்பவத்தை சுட்டிக்காட்டி இதுபோன்ற நிலை நடக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதற்காக மனித சங்கிலியை கோவையிலே நடத்தியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 11 ஆண்டு கால மக்கள் பணியையும் இயக்கப்பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் கூறுகிறேன், வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு உயிரோட்டமான இயக்கமாக கடமையை செய்ய தவறக்கூடாது. அதை தொடர்ந்து செய்வோம். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு அதற்கு பலன் கிடைக்கும். அந்த பலன் வரும் சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி மீண்டும் இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும், குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்ப நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க பொதுவா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக தேர்தல் சமயத்தில் அவர்களுக்குள் ஒரு வியூகத்தை அமைத்து அந்த வியூகத்தின் அடிப்படையிலே பல முடிவுகள் எடுப்பது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலே எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருத்தம். அந்த வகையிலே தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்தார். அந்த கட்சியிலே அவர்களில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பொறுப்பை ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு ஒரு இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஜனநாயகத்திலே இது ஏற்புடையது. இதில் ஒன்றும் கருத்து சொல்வதற்கே ஒன்றும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அமைக்கும் பொழுதே பல்வேறு கட்சிகள் வந்து இணையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ வரைக்குமே எந்த ஒரு கட்சியுமே இணையில. பாமகவா இருக்கட்டும், யாருமே இணைக்கிறதுக்கான என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டு? நீங்க இன்றைக்கு தமிழகத்தினுடைய மக்கள் விரும்பும் கூட்டணியாக, மக்கள் ஏற்றுக்கொண்ட கூட்டணியாக என்டிஏ கூட்டணி, அதிமுக, பாஜக, தமாக மற்றும் எங்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒத்த கருத்துடைய கட்சிகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்தந்த கட்சிகளுடைய தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே கூட்டணி வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்பை களத்திலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆளுகின்ற மக்கள் விரோத திமுகவிற்கு எதிராக இருக்கின்ற அலை எதிர்கட்சியான அதிமுக மற்றும் அதனை சார்ந்த கூட்டணிக்கு எதிர்மறை வாக்காக வரக்கூடிய
நல்ல சூழல் அமைந்திருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய சுற்றுப்பயணம், பாஜகவுடைய தமிழக தலைவருடைய சுற்றுப்பயணம், தமாகவுடைய தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் என்னுடைய தேர்தல் பணிகள், எங்களுடைய ஒத்த கருத்து கட்சிகளுடைய தேர்தல் பணிகள், இவையெல்லாம் இன்றைய நிலைக்கே எங்களது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. தேர்தல் அறிவிப்பிற்கே இன்னும் 100 நாட்களுக்கு மேல் உள்ளது. அதிகாரப்பூர்வமாக மக்களுடைய நம்பிக்கை பெற்ற வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிற இந்த கூட்டணியிலே இன்னும் சில கட்சிகள் சேருவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த பிரதிபலிப்பெல்லாம் சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கின் மூலம் பிரதிபலிக்கும். மக்கள் அரசினுடைய தவறான போக்கை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசின் மீது கடுங்கோபத்திலே இருக்கிறார்கள். அந்த தாக்கம் எதிர்மறை வாக்காக மாறும். அதன் அடிப்படையிலே ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஒரு பக்கம் என்டிஏல பெரிய கட்சியா இருக்கிறது அதிமுக தமிழ்நாட்டில், ஒரு பக்கம் ஒவ்வொரு முக்கிய மூத்த நிர்வாகிகள் விலகி அது ஒரு பக்கம் சிதைந்து இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதன் அடிப்படையில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி பிரகாசமா இருக்குங்கிறீங்க? ஏன்னா மக்கள் கூட்டம் வருது, சுற்றுப்பயணத்துக்கு இருக்கிறதுனால அதை வெற்றியா எடுத்துக்க முடியுமா? முன்னாள் அமைச்சர் ஒரு மூத்த அமைச்சர் விலகிறாருங்கிறப்ப அது அதிமுகவுக்கு மட்டும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவா தான் இருக்கும். நான் சொல்றது அதிமுக பாஜக. அதிமுக எங்களை பொறுத்தவரையிலே தமிழகத்தினுடைய பெரிய கட்சி, பாஜக இந்தியாவினுடைய பெரிய கட்சி, தமாக போன்ற மிக மரியாதைக்குரிய கட்சிகள் மற்றும் எங்களை போன்ற ஒத்த குறைத்துடைய கட்சிகள் எல்லாம் கூட்டணியிலே இருக்கிறோம். தற்போது உள்ள நிலை என்றால் நேற்றுக்கு நடந்த சம்பவம், 2 நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை வைத்து நான் கூறவில்லை. 3-4 மாதத்துக்கு முன்பு என்னுடைய பத்திரிகை செய்தியைத்தான் நான் திரும்பி சொல்கிறேன். அன்றைக்கு இருந்த அதே நிலை இன்றைக்கு தொடர்கிறது. மேலும் மேலும் எங்களுடைய சுற்றுப்பயணம், மக்கள் சந்திப்பு, இது எங்களுடைய பலத்தை கூட்டுகின்றது என்பதுதான் தமாகவுடைய கணிப்பு. புதியவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. மக்களிடையே மக்கள் தான் எஜமானர்கள். இன்றைக்கு மக்களுடைய மனநிலை அதிமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ போன்ற கட்சிகள் தமிழக மக்களுடைய எண்ணங்களை ஏற்கனவே பிரதிபலித்தவர்கள். பல்வேறு துறையிலே தாங்கள் இருக்கும்போது மிக சிறப்பாக பணியாற்றியவர்கள். குறிப்பாக மத்திய மாநில அரசினுடைய இணக்கத்திற்கு பரிசாக பீகாரிலே மக்கள் கொடுத்த மிகப்பெரிய வெற்றியை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தமிழக மக்கள் நிச்சயமாக அதனை பின்பற்றக்கூடிய நல்ல நிலை ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். வந்தவர் எல்லாம் வாழ வைக்கலாம், ஆனா வந்தவர்கள் எல்லாம் வாகை சூடுவதை ஏற்றுக்க முடியாது. வந்தவர்கள் எல்லாம் வாழ வைக்கலாம், ஆனா வந்தவர்கள் எல்லாம் வாகை சூடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நீங்க அவர்களை தான் பார்த்து நேரடியாக கேட்கணும். அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. யாருக்கிட்ட சொல்லியிருக்காரு? யாருக்காக? தமாக கொடுக்கல. தமாக கொடுக்கலன்னா விட்டுடுங்க. 22 ஒன்னு இல்ல இல்ல வந்துட்டேன். வேணும்னே மத்திய அரசு சொல்றாங்க அப்படிங்கிறது ஒரு அபாண்டமான பொய். அபாண்டமான பொய். அதை மூத்த பத்திரிகை நண்பர்கள் சொல்லக்கூடாது. அதுக்கு நான் நிறைய உதாரணம் கொடுக்கலாம். தேதி வாரியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கலாம்.
தமிழக அரசு தாமதமாக அனுப்பிய விளைவு அறிக்கை தான். இரண்டாவது, நான் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. தொடர்ந்து மழை பெய்யும் போதெல்லாம், மழை முடிந்த பிறகெல்லாம் உங்களை போன்ற பத்திரிகையும் தொலைக்காட்சியுமே தலைமைச் செய்தி அதான். சரியா மூடல, தார்பாய் போடல, பாதி அரிசி வெளியில கிடக்கு, நெல் வெளியில இருக்கு, நெல் முளைத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அரசு தன்னுடைய பணியை முறையே சரியே விவசாயிகளுக்காக செய்யவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு. இதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. கண்மூடித்தனமாக நீங்க மத்திய அரசை கூறினால் விவசாயி களத்திலே பார்ப்பவன், நேரடியாக பார்ப்பவன். நீ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வேணா உண்மை தெரியாம இருக்கலாம், ஓட்டு போடுகின்ற விவசாயிக்கு உண்மை நிலை தெரியும் என்று நான் நம்புகிறேன். நீங்க சொல்ல தப்புன்னு சொல்லல, அந்த கேள்வி நீங்க கேட்டுதான் ஆகணும். ஆனா உண்மை நிலை விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்கு தெரியும். டெல்டாவில் இருக்கிற எனக்கும் நன்கு புரிகிறது, தெரிகிறது. எங்களுடைய அறிக்கையும் நிறைய இருக்கு. அதிமுகவுடைய புரோட்டஸ்ட்ல தமாகவும் பங்கு பெற்றுச்சு. ஏன் சம்பந்தமா? அம்மா அதான் சொல்றேன், நான் நேரடியா பாக்குறப்ப சொல்லுவேன், விவசாயிகள் என்னுடைய கடமை. பொறுப்புள்ள தமிழக அரசு தன்னுடைய கடமையை செய்ய தவறி விட்டுட்டு குத்தம் சொல்றதுங்கிறது அதை விவசாயியே ஏற்றுக்கொள்ள மாட்டான்ல, இல்லையா? நேரம் காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நேரம் காலம் தவறுனா தவறுதலா அவங்க அந்த தவற விடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அதை தாண்டி முடிந்த அளவுக்கு விவசாயிக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். திடீர் மழை, விவசாயிக்கு இழப்பீடு இன்னும் கொடுக்கல, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. அதை பத்தி அவங்க கவலையே படலையே. கணக்கெடுப்பு என்னைக்கு நடந்துச்சு? கணக்கெடுப்பு நடக்கவே இல்லை. ரெவன்யூ துறையிலிருந்து திருப்பி மழை பெய்யுது. நாளை மறுநாள் கடுமையான மழை. ஒரு 20 நாள் முன்னாடி பெய்த மழை புயலுக்கே இன்னும் நஷ்டஈடு கிடையாது. அதனால விவசாயினுடைய வயிற்றிலே அடித்த அரசு என்றைக்கும் வெல்ல முடியாது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆமா, இன்னும் சொல்ல போனா 300 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு வெளிப்படைவை தன்மை இல்லை என்று தமாக கருதுகிறது. நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில கூட்டணி தர்மத்தை மதித்து செயல்படுகின்ற கட்சி ஒன்று. 2, எங்களது கூட்டணியிலே மேலும் கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்பு இன்னும் வரும் மாதங்களிலே இருக்கும்போது கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவித்து நிறைவடைந்த பிறகு ஒத்த கருத்தோடு முடிவுகள் செய்யப்படும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில ஆளுகின்ற கட்சியை முதலணி என்று எடுத்துக்கொண்டால் இமீடியட் எதிர்கட்சி ஆண்ட கட்சி அதனுடைய கூட்டணி இரண்டாவது கூட்டணி என்று கூறுகிறீர்கள். அதை தாண்டி மூன்றாவது கூட்டணி வருமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இருக்கின்ற இரண்டாவது கூட்டணி வெற்றி கூட்டணி என்று உறுதியாக நம்புகிறோம். அந்த வெளியில வர பேச்செல்லாம் நம்ப வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.